ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். இன்னைக்கு நம்ம நிஃப்டி மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்மளோட ஆக்டிவ் ஆப்ஷன்ஸில் 25,100ஓட சிஇபி ஸ்டாடல் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 25,100ஓட சிஇ இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே அந்த க்ளோஸ் அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போச்சுன்னா 25,100 பிஇ லைனை டச் பண்ணும். அப்படி கீழே வந்து க்ளோஸை விட கீழே வந்துச்சுன்னா 25,100ஓட சிஇ லைன், அதாவது பையோட லைனை மார்க்கெட் டச் பண்ணும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்த சைடு வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் சைடில் தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 25,100ஓட பிஇ வந்து லைனை டச் பண்ண போகுது. நான் அந்த ப்ளூ கலர் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ அங்கே வரைக்கும் மார்க்கெட் போகுது பாருங்க. நான் சொன்னேன் 25,100 பிஇக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த மார்க்கெட் அங்கே போன உடனே உங்களுக்கு அந்த ஆக்டிவ் ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பாருங்க 25,200ஓட சிஇ லைனை தான் காட்டுது. அது எங்கே இருக்குன்னா கீழே இருக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். 25,200 சிஇ லைன் வந்து கீழே தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் திரும்பி டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, நீட்டாக மார்க்கெட் எவ்வளோ நீட்டாக திரும்பி நான் சிஇ மார்க் பண்ணியிருக்கேன். 25,100க்கு எவ்வளோ நீட்டாக மார்க்கெட் வந்துடுச்சுன்னு. அங்கேயே தான் இருக்குது மார்க்கெட் வந்து 25,200 சிஇ லைனில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே இடத்துல தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. இதே மாதிரி பாருங்கள், நான் இன்னைக்கு 25,100ஓட சிஇபிஇ ரேஞ்சஸ் தான் எடுத்திருந்தேன். எவ்வளோ ஈஸியாக 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸுமே இங்கேயும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக இன்னைக்கு 150 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது மார்க்கெட்டு எனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. போத் அப்சைட் போகும்போதும் ஆகட்டும், டவுன் சைடில் வரும்போதே ஆகட்டும், ஈஸியாக நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ட்ரேட் கிடைச்சது.